தமிழ்நாட்டில் பரவலாக கடுமையான மழைப்பொழிவை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் இதுவரை கண்டிராத மழையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக இந்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இவை அல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் மழையின் அளவு வழக்கத்தை விட அதிகமான வகையில் முடிந்திருக்கிறது. இந்த புயல் தொடங்குவதற்கு முன்பே அரசின் சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி உரிய நடவடிக்கையை முன்கூட்டியே மேற்கொண்டது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதே போல மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் தொடர்புடைய ஆட்சித் தலைவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த விவரங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருந்தோம். அதேபோல் காணொலி மூலமாகவும் அவர்கள் தொடர்பு கொண்டு ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி அறிவுரைகள், ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மீட்பு பணி குழுவினர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு சுமார் 407 வீரர்களை உள்ளடக்கிய 7 தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்களும் 8 மாநில பேரிடர் மேலாண்மை குழுக்களும் என மொத்தம் 15 குழுக்களும், கடலூர் மாவட்டத்திற்கு 56 வீரர்களை கொண்ட 2 குழுக்களும், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 30 வீரர்களை கொண்ட ஒரு குழுவும் ஆக மொத்தம் 3 மாவட்டங்களுக்கும் 493 மீட்பு குழு வீரர்கள் 18 குழுக்களாக அனுப்பி வைக்கப்பட்டனர். மீட்பு பணி குழுவினரோடு மாநிலத்தின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையை சார்ந்த வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 180, கடலூர் மாவட்டத்தில் 247 மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 210 என மொத்தம் 637 தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புயல் மழையிலிருந்து பாதுகாப்பாக பொதுமக்களை தங்க வைக்க தற்போது 147 நிவாரண மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் 7876 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் பெரும் பாதிப்படைந்து மின்சாரம் இன்றி பல பகுதிகள், பல கிராமங்கள், பல பேரூராட்சிகள் எல்லாம் கூட பல சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதையும் சரி செய்வதற்கான 9,000 பேர் அந்த பணிகளை இன்றைக்கு மின்வாரியத்துறையின் சார்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தண்ணீர் தேங்கிய இடங்கள் எல்லாம் உடனடியாக மின்சாரம் தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தண்ணீர் வடிந்த பகுதியில் எல்லாம் உடனுக்குடன் அந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டு அங்கெல்லாம் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது மழையினுடைய அளவு கடலோர மாவட்டங்களில் குறைந்திருந்தாலும் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மூத்த இந்திய ஆட்சிப் பணி அலுவலர் திரு அன்சுல் மிஸ்ரா அவர்கள் தலைமையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரப்படுத்த ஒரு சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பயிர் சேதங்களை பொறுத்தவரை வரையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கிறது. தற்போதைய உத்தேசத்தின்படி பார்த்தால், கணக்கெடுப்பின்படி 1,29,000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரம் பெறப்பட்டிருக்கிறது. மழை முழுவதுமாக நின்றதற்கு பிறகு, தேங்கியுள்ள நீர் வடிந்ததற்கு பிறகு முறையான முழுமையான கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை, நிவாரணம் நிச்சயமாக வழங்கப்படும். அதேபோல் இந்த பணியின் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய களப்பணியாளர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புயலின் காரணமாக உயிரிழந்த குடும்பங்களுக்கும் சேதமடைந்த வீடுகள் மற்றும் கால்நடைகளுக்கும்
உரிய நிவாரணமும் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், கண்காணிப்பு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர் மற்ற அனைத்து அரசு துறை அலுவலர்களும் முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நானும் சென்னையில ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியதோடு தற்போது இங்கு வந்து பாதிக்கப்பட்ட பகுதியையும் ஓரளவுக்கு பார்வையிட்டு இருந்திருக்கிறேன். ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறேன். வரும் வழியில தற்போது கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களுடைய பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆலோசனை மேற்கொண்டு அங்குள்ள நிலவரங்களையும் நான் ஓரளவுக்கு கேட்டறிந்திருக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக பாதிப்பிலிருந்து மீட்டு இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர உடனடியாக அதற்குரிய பணியை செய்திட வேண்டும் என்று அவர்களுக்கு நான் அதை அறிவுறுத்தியிருக்கிறேன். நான் ஏற்கனவே தெரிவித்தபடி பெஞ்சில் புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றினை விரைவில் ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து சேதங்களை பார்வையிட உடனடியாக குழுவை அனுப்பி வைப்பதற்கான அந்த கோரிக்கையை நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் நாங்கள் வைக்க இருக்கிறோம். மத்திய அரசு மேல நம்பிக்கை இருக்கா சார்? தூத்துக்குடி மலைவட்டத்துக்கு கேட்ட பணம் கொடுக்கலாம், தருவாங்கிற நம்பிக்கை இருக்கா? கடுமையான பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. நம்பிக்கையோட தான் அனுப்புறோம். அனுப்பாத சூழ்நிலை இருக்கு. அதையே நான் எப்படி சமாளிப்போங்கிறது அப்ப நாங்க முடிவு பண்ணிப்போம். நாடாளுமன்றத்துல கூட இன்னைக்கு திமுக எம்பிகள் வந்து பேச விட இல்லையா? புயல் பாதிப்பை பத்தி பேச விட இல்லையா? அலோ பண்ணலையா? அப்படிங்கிறப்ப நம்மளோட கோரிக்கை எப்படி மத்திய அரசு ஏற்றுக்குவோம்? ஆக முறைப்படி எங்களுடைய கடமை எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு நிவாரண பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் நாங்கள் தெரியும் உங்களுக்கு. அது மக்கள் எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, தண்ணியில் மூழ்கி இருக்கு, அதெல்லாம் கணக்கெடுத்து நிச்சயமாக அனுப்பிச்சு வைப்போம். அது எங்களுடைய கடமை. அது செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை. ஆனால் செய்ய ஒவ்வொருதையும் அவங்க மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. நாங்களாம் எங்க ஆட்சியில் வந்து உடனடியாக பயிர் நிவாரணம் கொடுத்தோம், வருடத்துக்கு 2 இழப்பீடு கொடுத்தோம்னு சொல்றாரு. இப்போ திமுக அரசு வந்து காலம் தாழ்த்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் எதிர்கட்சி தலைவர், குற்றம் சொல்றது அவருடைய கடமை. அதை பத்தி நாங்க என்னைக்கு கவலைப்பட்டதில்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், மக்களுக்கு தெளிவா தெரியும் எந்த ஆட்சியில மக்களுக்குரிய பணிகள்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நல்லா தெரியும். அவ்வளவுதான். வேற என்ன? திருவண்ணாமலையில அந்த மண் சரிவு காரணமாக ஒரு 3 வீட்டுல வந்து ஒரு 7 பேர் சிக்கி இருக்கதா தகவல் இருக்கு. மீட்பு பணிகள் அங்க நடந்துட்டு இருக்கு. கூட அமைச்சர் வேல்கிட்ட பேசிட்டு வந்தேன், ஆட்சித்தலைவர்கிட்ட பேசினேன். ஐஐடியில இருந்து சில பொறியாளர்கள்லாம் வர வச்சு அதுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்கு, தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களும் தண்ணிகள் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையா உணவு குடிநீர் தேவைப்படுது. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உத்தரவு எடுத்திருக்கேன். பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கு. படகுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலமாக கொண்டு போய் சேர்த்து 50 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. வானிலையோட அறிவிப்பு நமக்கு சரியான முறையில் இருந்துச்சு. ஓரளவுக்கு இருந்திருக்கு. அடுத்த மாவட்டங்களுக்கு ஏதாவது ஆய்வு மேற்கொள்வதற்கான வாய்ப்பு தேவையில்லை. இது நாங்கெல்லாம் வந்து மழை பெய்ஞ்சுட்டு பாதிப்பு அதிகம் கிடையாது. விழுப்புரம், கடலூர், அதே மாதிரி சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகள்லாம் பாதிப்பு இருக்கு. இப்ப கிருஷ்ணகிரியிலையும் தருமபுரியிலையும் கடுமையான மழை பெய்ஞ்சிருக்குன்னு செய்தி வந்துச்சு. உடனடியாக துணை முதலமைச்சருக்கு டெலிபோன் பண்ணி அவரை உடனடியாக போஸ்ட் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்களையும் உடனடியாக போய் நான் பார்க்க சொல்லியிருக்கோம்.